GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் வயதான தம்பதியை மிரட்டி அடித்து அறையில் பூட்டி 200 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடுவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கேசரிவர்மன் துபாயில் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசித்து வருகிறார். தனது 2வது மகளின் மஞ்சள் நீராட்டு விழாவை நடத்துவதற்காக குடும்பத்துடன் தனது சொந்த வீட்டிற்கு கடுவனூருக்கு வந்துள்ளார். இந்த விழா ஜூலை 7ஆம் தேதியன்று நடைபெறவிருந்தது. ஆனால் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க வேண்டியிருந்ததால் கேசரிவர்மனும் அவரது குடும்பத்தினரும் ஜூலை 2ஆம் தேதி மாலை சென்னைக்கு பயணமானார்கள். இதனை பயன்படுத்தி கொண்ட மர்ம நபர்கள் அதிகாலை 3 மணி அளவில் கேசரிவர்மனின் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். வீட்டில் தங்கியிருந்த கேசரிவர்மனின் தந்தை 68 வயதான முனியன் மற்றும் 62 வயதான தாய் பொன்னம்மாள் ஆகியோரை மிரட்டி தாக்கி தனி அறையில் பூட்டி வைத்துள்ளனர். பின்னர் வீட்டிலிருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்து 200 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பியுள்ளனர். கொள்ளையர்கள் சென்ற பின்னர் முனியன் தனது மகன் கேசரிவர்மனுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக கேசரிவர்மன் சங்கராபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையிலான போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சம்பவ இடத்தில் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கொள்ளை சம்பவம் தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரித்து வரும் வீடு உடைப்பு மற்றும் நகை திருட்டு சம்பவங்களை மீண்டும் நினைவூட்டுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற குற்றங்களை தடுக்க காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்கள் வீட்டை பூட்டி வெளியே செல்லும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சில குற்றவாளிகள் திருப்பூர் மாவட்டத்தில் 16 வீடுகளில் கொள்ளையடித்து 97 சவரன் தங்க நகைகளை திருடிய சம்பவம் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவம் கடுவனூர் கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வயதான தம்பதியை மிரட்டி அடித்து பூட்டி வைத்து நகைகளை கொள்ளையடித்த இந்த குற்றத்திற்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னதாக மேற்கு மண்டலத்தில் வயதான தம்பதிகளை அடித்து கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்தின் ஈரம் காய்வதற்குள் இதுபோன்ற மீண்டும் ஒரு சம்பவம் கள்ளக்குறிச்சி பகுதிகள் அரங்கேறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.